ஏங்க இங்க வருங்க, வாழ்க்கையில ஒரு தடவை நீங்க எங்கேயாவது போகணுமா, எங்க ஊரு கும்மாப்பட்டிக்கு வாங்க. நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனனா? என்னாச்சு? ஐயோ முட்டாள். எது முட்டாளா? இப்ப பாரியா? ஏற்காடுக்கு கிட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட நீங்கள் போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த பிளேஸை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. சூழல் சுற்றுலா பூங்கா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஒரு அழகான பூங்கா. இது வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா போட் ஹவுஸ் பக்கத்துலேயே தாங்க இருக்குது. இது ஒரு என்ட்ரி டிக்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் வந்து அடல்ட்டுக்கு வந்து 20 ருபீஸும் சில்ட்ரன்ஸ்க்கு வந்து 10 ருபீஸும் தான் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. நம்ம வந்து 3 பேர் வந்ததுனால 3 டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். இந்த பூங்காவுக்கு போகணும் அப்படின்னாலே வந்து பிரிட்ஜ் மேலே தான் வந்து ஏறி நடந்து போகிற மாதிரி இருக்கும். ஸோ அதுவே வந்து ரொம்ப அழகாக இருக்கும். ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிறதுக்கு ரொம்ப ஒரு மெமரபுளாக இருக்கும். பக்கத்துலேயே வந்து இந்த போட் ஹவுஸுமே இருக்குது. இந்த போட் ஹவுஸ் பற்றி ரீசெண்டாக தான் நான் வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தேன். அதுவுமே வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுக்குறேன். ஸோ போட் ஹவுஸ் வந்து பார்க்குறவங்க எல்லாருமே வந்து கண்டிப்பாக இந்த பூங்காவுக்குமே ஒரு விசிட் பண்ணுவாங்க. உள்ளே என்ட்ரு ஆனதுமே வந்து அட்மாஸ்பியரே வந்து ரொம்ப அழகாக இருக்கும். ஒரு பச்சை பசைன்னு ஒரு பசுமையான முறையில் நல்லாவே வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கேயுமே வந்து இன்ஸ்டன்ட்டாக ஃபோட்டோ எடுத்து ஃப்ரேம் பண்ணி தர மாதிரி ஸ்டால்ஸ் எல்லாம் கூட இருக்குது. அதே மாதிரி சின்ன சின்ன ஆக்டிவிட்டி கேம்ஸ் எல்லாம் கூட இருக்குது. பலூன் ஷூட்டிங் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த மாதிரி சிங்கம் மாதிரி லயன் சிலையெல்லாம் இருக்குது. ஸோ கரடி சிலையெல்லாம் இருக்குது. டைனாசர் சிலையெல்லாம் இருக்கும். இதெல்லாம் வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்தது. இந்த டைனாசர் சிலை வந்து ரொம்பவே சூப்பராக இருந்தது. அது மட்டும் இல்லை, இந்த ரியாலிட்டியாக இருந்தது. இந்த மலைப்பாம்பு தாங்க ரொம்பவே பார்க்கறதுக்கு உண்மையாகவே ரியலாக இருந்தது. அட்வென்ச்சர் கேம்ஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி இங்கே வந்து விஞ்ஞான விளக்க மையம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சயின்ஸ் சென்டர் ஒன்று வச்சுருக்காங்க. இது வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்க் உள்ளேயே வந்து எண்டில் தான் இருக்குது. நீங்கள் போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. இது உள்ள என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. இங்கே வந்து என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஃபாரஸ்ட் ஏரியாவில் இருக்கிற அனிமல்ஸு, பேர்ட்ஸு, இதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துருக்கும். இதை பற்றின பிக்சர்ஸ் எல்லாமே இருக்கும். இங்கே வந்து அது வந்து எப்படியெல்லாம் வந்து என்னெல்லாம் சாப்பிடும், எப்படியெல்லாம் வந்து வாழும் அப்படின்ற ஃபுல் ரிப்போர்ட் வந்து டீட்டெயிலாக வந்து இங்கே செட் பண்ணி வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லை, இன்னொரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து எப்படி சத்தம் போடும், அந்த அனிமல்ஸோட சவுண்டு, அந்த பேர்ட்ஸோட சவுண்டெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து ஒரு மிஷின் வச்சு ஒரு ரூமே செப்பரேட்டாக அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. ஒன்னு செய். நெக்ஸ்ட் வந்து நம்ம அட்வென்ச்சர் கேம்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த பார்க் உள்ளேயே வந்து செப்பரேட்டாக அட்வென்ச்சர் கேம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க. இது வந்து நம்ம பே பண்ணி தான் விளையாடுற மாதிரி இருக்கும். அடல்ட்டுக்கு வந்து 100 ருபீஸும் சில்ட்ரனுக்கு வந்து 50 ருபீஸ் மட்டும் தாங்க சார்ஜ் பண்ணுறாங்க. உண்மையாலேயே வந்து ரொம்ப வர்த்தான விஷயமா இருக்குது. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் இருக்கிற கேம்ஸ் எல்லாம் வந்து செப்பரேட்டாக விளையாடணும், அதாவது ப்ரைவேட் அட்வென்ச்சரில் விளையாடணும் அப்படின்னா 500 ருபீஸ் வரைக்கும் வாங்குவாங்க. இங்கே வந்து 50 ருபீஸ் அப்படின்றதுனால ஆஃப்ரிதன் வந்து நாங்கள் விளையாட விட்டோம். இவருமே வந்து ரொம்ப ஃபன் பண்ணி ரொம்ப ஜாலியாக விளையாண்டார். கிட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட இந்த பார்க்குக்கு போனால் கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நம்மளுமே நல்லா என்ஜாய் பண்ணலாம். பெரியவங்க முத கொண்டு சின்ன பசங்க வரைக்கும் எல்லாருமே வந்து விளையாடுறாங்க. பார்த்து குனினோம், குனிஞ்சு போன மெதுவா. என்னாச்சு? ஐயோ முட்டாள். எது முட்டாளா? இப்ப பாரியா? நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனனா? ஏற்காடு போட் ஹவுஸ் ஆர்ச்சில் இருந்து வெளியில வந்த உடனே இந்த மாதிரி ஊட்டி சாக்லேட் ஃபேக்டரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஷாப் இருக்குங்க. நீங்க ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா இங்க வந்து எல்லா விதமான திங்ஸுமே இருக்கும். ஸோ அப்படிதான் நாங்களுமே வந்து எங்களுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோல மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய். உனக்காக நில்ல, எது வேணும் சொல்ல, சந்தோஷம் கொடுக்காத எதுனாலும்